ஒரு சேலுக்கான வீட்ட இப்படி கூட கட்டுவாங்களா? அப்படின்னு நீங்க கேட்கிற அளவுக்கு நெறைய விஷயங்கள இந்த வீட்டுக்குள்ள பண்ணியிருக்காங்க. சேலுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு 4 பிஹெச்கே ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீட தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடு ஃபுல்லா இன்டீரியரோட வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி ரெடி டூ யூஸுக்காக வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மத்த வீட்ல இருந்து இந்த வீட்ட வித்தியாசமா காமிக்கிறதுக்கும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூம்ல இருந்து படிக்கட்டு ஏரியாவுடைய ஓடிஎஸ் கேப் வரைக்கும். இந்த வீடு எங்க இருக்கு? என்ன விலை? என்ன மாரி டிசைன்ல கட்டியிருக்காங்க? அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில சேலுக்கு ரெடியா இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இதனுடைய லேண்ட் ஏரியா வந்து 36 அடி அகலம், 60 அடி நீளம் இருக்கிற லேண்ட் ஏரியாவுல பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி 30 அடி ரோடு இருக்கு. ஓரளவுக்கு நார்மல் பிளாட்டோட கொஞ்சம் தான் பெரிய சைஸு. ஆனா வீடு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. அந்த மாதிரி எலிவேஷனும் டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பிரம்மாண்டமா தான் இருக்கும். அதுக்கேத்த மாரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ எலிவேஷன் டிசைன பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு நல்ல பெரிய காம்பவுண்ட் வாலு. அது மட்டும் இல்லாம அந்த காம்பவுண்ட் வால்ல கேட்டுமே 2 கேட்டு குடுத்துருக்காங்க. ஒண்ணு பார்க்கிங்க்கு, ஒண்ணு விக்கிற கேட்டு. கேட் வந்து எம்எஸ் ஸ்டீல்ல பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஒரு டிசைன் குடுத்துருக்காங்க. அதோட ஏசிபி ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, வுட்டன் கலர்ல இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுடைய ஹைட்டே வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது பேஸ்மெண்ட் வந்து தர லெவல்ல இருந்து 7 அடி ஹைட் வந்து ஏத்தி குடுத்துருக்காங்க. அதனால தான் காம்பவுண்ட் வாலுடைய ஹைட்டுமே அதிகமா இருக்கு. அதோட எலிவேஷன் டிசைன்ல மேல வந்து பார்த்தீங்கன்னா, பால்கனி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து டஃப் அண்ட் கிளாஸு அதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்க மேல இருக்கக்கூடிய அந்த வால் இருக்கு பார்த்தீங்களா, பால்கனில. அது வந்து லோவர் பேட்டர்ன்ல இருக்கிற டைல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே எலிவேஷனுக்கு கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கு. அதோட லைட்டிங்குமே நெறைய குடுத்துருக்காங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய வால்லயுமே டிஃபரண்டான டைல யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ கார் பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா குடுத்துருக்காங்க. இதனுடைய ஃப்ளோரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சகாபத் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலா டைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கிறதால, இது வந்து நேச்சுரல் ஸ்டோன்ன்றதால கூலிங்காவே இருக்கும். டிசைன் வைஸாவும் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாவும் அழகாவும் இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க வந்து வாட்டர் ப்ரூஃப் லைட் வந்து ஃப்ளோர்லயே குடுத்துருக்காங்க 4 லைட். ஜெனரலா சீலிங்ல இருந்து தான் லைட் வரும் இல்லையா? ஃப்ளோர்ல யாருமே லைட் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வாட்டர் ப்ரூஃப் லைட்ன்றதால தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. அது மட்டும் இல்லாம கார் பார்க்கிங் வந்து 2 கார் நிறுத்துற அளவுக்கு நல்லா பெருசா குடுத்துருக்காங்க. அதோட இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சீலிங்ல ஃபால் சீலிங் டிசைனும் குடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்லாம் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. வெளிய இருந்து பார்த்தாலுமே இந்த டிசைன் வந்து தெரியும். இந்த வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ற மாரி சம்ப் குடுத்துருக்காங்க 12,000 லிட்டர்ல. அதோட செப்டிக் டேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 12,000 லிட்டர் கெப்பாசிட்டியோட குடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் ஃபில் ஆகி எக்ஸ்ட்ராவா வெளிய வருது அப்படின்னா, அதுக்கு சோக் பிட்டுமே குடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த வீட்ட சுத்தி 11 இடத்துல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான ப்ரொவிஷனும் குடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கும் ஹை குவாலிட்டி ஒயர்ஸ யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த வீட்டுடைய கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லேண்ட்ஸ்கேப் டிசைனு எல்லாமே நேச்சுரல் கிராஸ், செடி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதோட வீட்ட சுத்தி செட் பேக் ஏரியாவும் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வீட்டுடைய மெயின் டோர் நம்ம பார்க்கலாம். மெயின் டோருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 3 படி குடுத்துருக்காங்க. ஃபுல்லா கிரானைட்ட வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டீக் வுட் தான். கேரளாவுல இருக்கக்கூடிய நிலாம்பூர் டீக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டோருடைய திக்னஸுமே அதிகமா இருக்கு. ஹைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டு. ஏன்னா சீலிங் ஹைட் உள்ள ஃபுல்லாவே 11 ஃபீட் குடுத்துருக்கிறதால 8 ஃபீட் தான் லிண்டல் வரும். அதுக்கேத்த மாரி பண்ணியிருக்காங்க. டோருடைய நிலவ சுத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. அதுவுமே லுக் வைஸ் பெட்டரா இருக்கு. அதே மாரி இது டோருடைய ஹேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிராஸ்ல இந்த மாரி டிசைனு ஃப்ளவர் டிசைனோட வர்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா டோர்ல டிசைன் பண்ணுவாங்க. இவங்க ஹேண்டில்ல அந்த டிசைன கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இந்த பேட்டர்ன்ல குடுத்துருப்பாங்க இல்லையா? இவங்க வெர்டிகலா குடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஜன்னலுமே எவ்வளோ பெரிய ஜன்னல் அப்படின்றத பார்க்கலாம். வுட்டன் ஜன்னல் குடுத்துருக்காங்க. டீக் வுட் தான். இது வந்து எலிவேஷன் சைட் தெரியறதால வுட் குடுக்கல. என்டையர் வீட்டுக்குமே வுட் தான் குடுத்துருக்காங்க. இந்த ஜன்னலையுமே சுத்தி இதே மாரி வெளிய எங்கெல்லாம் வந்து எக்ஸ்போஸ்டா இந்த வால் தெரியுதோ ஜன்னல சுத்தி, அந்த வால் எல்லாத்தையுமே இந்த மாரி ஸ்டோன வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம உள்ள போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் ஏரியா தான். லேண்ட் காம்பாக்டான சைஸா இருந்தாலும் லிவிங் ஏரியா பெருசா தெரியறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஸ்பேஸ் வந்து அதிகமா குடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன் வால் யூஸ் பண்ணாததால நல்ல பெரிய ஏரியாவாவே இந்த இடம் தெரியுது. ஃப்ளோரிங் டைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 5.25க்கு 2.25 டைலு. நல்ல பெரிய டைலாவே போட்டிருக்காங்க. கிளாசி லுக்ல பார்க்கறதுக்கு மார்பிள் ஃபினிஷ்ல நல்லாவே இருக்கு. அதோட பேஸ்மெண்ட் ஹைட் 7 அடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால பின்னாடி டைல் உள்வாங்குறது இந்த மாரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பேஸ்மெண்ட் ஃபுல்லாவே ஆர்சிசி கான்கிரீட்ல ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. இந்த ஏரியா வந்து கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோஃபா செட்டப்பு. இந்த வீட்ல என்டையராவே எல்லா விஷயங்களுமே ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. அதோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் நெறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் சேர்த்து தான் சேல் பண்றாங்க. அதோட விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நல்ல பெரிய விண்டோஸே குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 8 அடி சைஸ் இருக்கக்கூடிய விண்டோஸு. அதே மாரி 2 விண்டோ வந்து பெருசாவே குடுத்துருக்காங்க. ஏன் 8 அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீலிங் ஹைட் வந்து 11 அடி.
லிண்டலுமே வந்து பார்த்திங்கன்னா 8 அடி ஹைட்டில் தான் போட்டிருக்காங்க. அதனால் விண்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா 8 அடி ஹைட்டுக்கு தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. இது 2 விண்டோ மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்னர் விண்டோவும் ஒன்று இருக்குது. இதில் கர்டைன் எல்லாமே போட்டே கொடுத்துருக்காங்க. அதோட விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட்டு தான். மெயின் டோர் எப்படி நம்ம கேரளாவுடைய நிலாம்பூர் டீக்கு அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரியே தான் என்டையர் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல், அப்புறம் ரூம் டோரு, நிலவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே டீக் வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து டிவி யூனிட் இருக்குது. டிவி யூனிட்டுமே வந்து நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் உள்ளே அடங்கின மாதிரி, வாலுக்கு உள்ளே அடங்கின மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அதோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லூவர் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சார்கோல் லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிவி மாட்டுறதுக்கான இந்த வால் பேனலிங் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய டிவி கூட நம்ம மாட்டிக்க முடியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ராஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒயர்ஸ் எல்லாமே இன்விசிபிளாக உள்ளேயே போயிடும். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 லேயர் இருக்கிற மாதிரியான செட்டப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸாக வர்ற மாதிரி. அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. சென்டரில் ஒரு சின்ன ஹேங்கிங் லைட்டு, 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெயின் டோருக்கு நேராக வரக்கூடிய இந்த ஏரியா, அந்த பாத்வே மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சாஃபிட் பேனல்ஸ் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது உடன் கலரில். இது ஒயிட் ப்ளஸ் உடன் சேர்த்து பார்க்கும்பொழுது இன்னுமே கொஞ்சம் பெட்டர் லுக்கு கிடைக்கும். அதோட இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸ் ஏரியா. அந்த ஏரியாவுடைய ஃப்ளோரிங்கை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல் பேட்டர்னுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவுடைய என்டையர் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் தான். இங்கே மட்டும் சிவில் ஒர்க்கில் உங்களுக்கு பண்ணிட்டாங்க. இந்த சிவில் ஒர்க் ஏரியா மட்டும் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்டு மாதிரி தெரியும் உங்களுக்கு எட்டேருந்து பார்க்கும்போது. பட் உடன் ஃப்ளோரிங் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் தான். ஸ்டோனில் தான் அதே உடன் கலரில் இருக்கிற மாதிரியான ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த சைடில் இருக்கக்கூடிய ரெயிலிங் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்டியில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிசைன் வந்து இவங்க கஸ்டமைஸ் பண்ண டிசைனு பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டான லுக்கில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதோட ஹேண்ட் ரெயிலிங் வந்து உட்டில் பண்ணிட்டாங்க. அதோட இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு கீழே இருக்கிற மாதிரி இங்கே ஒரு மேடை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டி பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுடைய மேலே வந்து ஓடிஎஸ் கேப் கொடுத்துருக்காங்க. எம்எஸ் ஸ்டீலை யூஸ் பண்ணி சிஎன்சி கட்டிங்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஓட வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பூஜா ரூமு, கபோர்டு ஒர்க்கில் பண்ணாமல் தனியாக ஒரு ரூமாகவே செட் பண்ணிட்டாங்க. இந்த பூஜா ஏரியாவை கூடிய அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம வெளியிருந்து பார்க்கும்போதே ஒரு அழகான வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க, கோமாதான் இருக்கிற மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இது மாதிரி இல்லாமல் ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரியே இருக்கிற மாதிரியான டிசைனில் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதோட பூஜை ரூம் வந்து பார்க்கும்போது நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போதே ஒரு கோயில் மாதிரியான செட்டப்லேயே பண்ணியிருக்காங்க. இந்த 2 சைடும் கல் தூண் இருக்கிற மாதிரியான இது. பட் அது நேச்சுரல் கல் தூண் இல்லை, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டோர் அதுவுமே டீக் வுட் டோர் தான். அதுலேயுமே டிசைன் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சியில் மெட்டல் யூஸ் பண்ண மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதோட இதோடைய ஹைட் வந்து இதோட முடியல, மேலேயுமே வந்து கண்டினியூ ஆகுது. மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் மாதிரி செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. அதை மேலேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியும். பட் ஃப்ரண்ட்டில் ஒரு கோபுரம் மாதிரியான செட்டப் வர்றதுக்கு இங்கே ஒரு இது சிவில் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா. இதுவுமே பார்ட்டிஷன் வால் எதுவும் வைக்காததால தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதால பெரிய ஏரியாவாக கிராண்டான லுக்கில் தெரியுது. அதோட சீலிங்குமே 11 அடிக்கு பண்ணிட்டாங்க. இந்த இடத்துலையுமே வந்து மறைக்காத மாதிரி எம்எஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் ஒர்க் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இங்கே உடன் பிளேட் ஏதாவது போட்டு அது மேலே ஏதாவது ஷோகேஸுக்காக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இது ஓப்பனாகவே இருக்கிறதால நல்லாயிருக்கு. இந்த டைனிங் ஏரியாவில் டைனிங் டேபிளோடவே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பெரிய விண்டோ. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே 8 அடிக்கு 10 அடி சில இடங்களில் கொடுத்துருக்காங்க. அதோட இது டைனிங் ஏரியா அப்படின்றதால இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறதுக்கான ஏரியாவும் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஏரியாவே கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜு கூட நம்ம வச்சுக்க முடியும். அதுக்கான பாயிண்ட் எல்லாமே இருக்குது. அதுக்கு மேலே ஸ்டோரேஜுக்கான ஏரியாவும் இருக்குது. இப்போ இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து வாஷ் பேஷன் நம்ம வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன் கிச்சன் இருக்குது இல்லையா, அதனுடைய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்லேயே ஒரு வாஷ் பேஷன் வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டருமே அதே மாதிரி கர்வ் ஷேப்லேயே இருக்குது. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனுடைய ஸ்பேஸுமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி 2 சைடுமே உங்களுக்கு மேடை கொடுத்துருக்காங்க. 2 சைடு மேடையுமே கிட்டத்தட்ட எல் ஷேப்பில் தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பு, இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பு. பொதுவாக இந்த ஓரம் மட்டும் கொடுத்து பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் 2மே அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ளோர் டைலுமே வந்து பார்த்திங்கன்னா அதையும் இதையும் வந்து பிரித்து காமிக்கிற மாதிரி. அதோட கிச்சன் அப்படின்றதால மேட் ஃபினிஷ் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிட் ஆகாது, தண்ணி ஊற்றினா நல்லா தெரியும், அதுக்காகவும் இந்த மாதிரி டைலை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்டையர் கிச்சனுடைய அந்த டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய கபோர்டு ஒர்க்கு, மேலே இருக்கக்கூடிய கபோர்டு ஒர்க் எல்லாமே லைட் பிங்க் கலரில் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அழகாகவே இருக்குது. அதோட அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக டைலு, இங்கே இருக்கக்கூடிய அந்த டைலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொராக்கன் டிசைன் மாதிரியான பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த கிச்சனு. என்டையராகவே ஸ்டோரேஜுக்கு தேவையான நிறைய இது கொடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ட்ராஸ் கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் மேலேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட கேஸ் பைப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர்லேருந்து வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்போது சிலிண்டர் வைக்கிறதுக்கான இடம் வந்து இங்கே உங்களுக்கு மிச்சமாயிடும். சிலிண்டர் நீங்கள் வெளியே வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு அதிலிருந்து கனெக்ஷன் மட்டும் இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோடவே உங்களுக்கு சேர்த்தே இந்த அக்சசரிஸும் வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எலக்ட்ரானிக்ஸ். அதில் வந்து ஃபேபர் சிம்னியும் உங்களுக்கு இன்க்ளூடடு. அதை இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட், இந்த சைடு கிச்சன்லேயுமே வந்து உங்களுக்கு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி அந்த சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல 3 சுவிட்ச் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. எங்கள் மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வச்சுக்கிற மாதிரியான வசதியாக பண்ணிட்டாங்க. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் ஃபேனு. எக்ஸாஸ்ட் அந்த விண்டோவுமே கொஞ்சம் பெருசு தான். எக்ஸாஸ்ட் ஃபேனுமே பெருசு. இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற காற்றை வெளியே இழுத்து தள்ளுறது மட்டும் இல்லாமல், வெளியே இருக்கிற காற்று உங்களுக்கு உள்ளே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புகை இருக்கும்போது வெளியே தள்ளிக்கலாம். வெளியே இருந்து காற்று உள்ளே தேவைப்படுது அப்படின்னா அதை மாற்றியும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதோட ஃபால் சீலிங்கு, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஜிப்சம் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கான சிங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. இது வந்து குவார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிச்சனுக்கு வெளியே இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸு. எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா வெட் கிச்சனுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகமாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய சிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே குவார்ட்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேப் இருக்குது. பாத்திரங்கள்லாம் நீங்கள் அதிகமாக கழுவி காய வைக்கிறதுக்காக மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த வீட்டுடைய போர்வெல் 300 அடி ஆழத்துக்கு போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கான செட்டப் வந்து கிச்சன்லேயே வச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்க்கிங் ஏரியாவிலையோ இல்லை வீட்டுக்கு வெளியவோ இருக்கும்பொழுது அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து கிச்சனுக்கு பக்கத்துலேயே இருக்கும்பொழுது வீட்டுடைய மேக்ஸிமம் லேடிஸ் வந்து கிச்சனில் தான் அதிக நேரம் இருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு ஏரியாஸ், அதுக்கான செட்டப்பு, பவர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் மாதிரி ஒன்று, அதுக்கு இந்தியன் கிளாஸட் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் இது. இந்த பெட்ரூமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கர்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டோரு, நிலவு எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி டீக்குட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுமே பார்க்கலாம், சின்னதாலாம் இல்லை, ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளான் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் காட்டே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி தாராளமாக தூங்கலாம். அதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம பூஜை ரூமில் பார்த்த மாதிரி ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்கக்கூடிய வால்பேப்பர் தான். பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடன் பிளாங்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரொஃபைல் லைட் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க்குமே ஜிப்சம் போர்டில் ஒரு கர்வ் பேட்டர்னை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா விண்டோவுக்கு கீழே ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இன்டீரியரில். இங்கே இருக்கக்கூடிய விண்டோஸுமே பார்க்கலாம், எல்லாமே டீக்குட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அதோட மேலே லாஃப்ட்டு, கீழே வார்ட்ரோப், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாலோட சேர்ந்த மாதிரியே இருக்குது. உங்களுக்கு ரூமுக்கு உள்ளே வரல, அதனால் பார்த்திங்கன்னா ஸ்பேஸுமே உங்களுக்கு தாராளமாக இருக்குது. இது ரூமுக்கு உள்ளே வந்திருந்ததுன்னா இதில் ஒரு 1.5 அடி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கட்டாக இருக்கும் இந்த ஸ்டடி டேபிள் வரைக்கும். பட் அப்படி இல்லாமல் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், வீட்டுக்கு வெளியே. ஸ்லைடிங் டோராகவும் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் டோராக கொடுத்தாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து இடிக்கும். அதோட உள்ள ப்ரொஃபைல் லைட்டுமே இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணும்போதும் வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். ரூமுடைய இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. அங்கேயுமே ஒரு ஜன்னல் இருக்குது. அதோட இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கர்வு, இது ஒரு கர்வு. இந்த கிளாஸுமே கர்வுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வரக்கூடிய லைட்டுமே வந்து பாருங்கள், அதே மாதிரியே கர்வ் ஷேப்லேயே இருக்கும். இது வந்து ஓப்பனபிள் டோரு. இப்போ இந்த மிரர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து உங்களுக்கு எரியும். இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளேயுமே ஸ்டோரேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான பிவிசியில் பண்ணியிருக்காங்க. டைலிங் எல்லாமே, வால் டைலிங் எல்லாமே 4 ஃபீட் டைலு, கீழே வந்து 2x2 டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸு வால் மவுண்டடாக பண்ணிட்டாங்க. அது பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ளஷ் வால்வு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக டேங்க்லேருந்தே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஷ் ஆகிடும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சைடு வாலை ஹைலைட் பண்ணுற மாதிரி மொராக்கன் டைல் பேட்டர்னை யூஸ் பண்ணி இந்த வாலுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சிவில் ஸ்டேர் கேஸ் இருக்குது பார்த்திங்களா, இங்கே கீழே வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்வெர்டர் செட்டப் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேர் கேஸ் வழியாக மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லேண்டிங் ஏரியா இருக்குது இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தை நீங்கள் பார்க்க முடியும். கீழே நம்ம பூஜை ரூமுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அது ஹைட் நல்லாவே ஏற்றி இங்கே ஒரு கோபுரம் அழகாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல்லாகவே ஓடிஎஸ் கேப்பாக கொடுத்துருக்கிறதால அந்த சன்லைட் வந்து இங்கே படுற மாதிரி இருக்குது. இதுக்கு நேராகவும் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இருந்தோம்.
அதனால் எப்பயுமே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமாகவே இருக்கும். எப்பயுமே பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மேலே இருந்துமே வந்து நம்ம அந்த பூஜை ரூம் ஏரியாவையும் அந்த வால்பேப்பர் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. அதோட இந்த படிக்கட்டு ஏரியாவுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த ரூஃபுமே இங்கே கிட்ட இருந்து நம்ம பார்க்க முடியும். அந்த ரூஃபுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த வால் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வால்பேப்பர் கிடையாது, டைல்ஸில் இந்த மாதிரி டிராபிக்கல் டிசைனில் இருக்கிற டிசைனை சூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. இப்போ மேலே வந்தோம்னா இங்கேயுமே வந்து ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. கீழே பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பேனல் ஃபுல்லாகவே சார்கோல் லூவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு கீழே மட்டும் இங்கே வந்து உட்டன் ஒர்க்கில் ட்ராஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது கீழே பார்த்த மாதிரியே, ஆனால் அதை விட கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குது. இதில் இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து ரோட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரியான பெட்ரூமு. அதோட இந்த பெட்ரூமில் இந்த கார்னர் விண்டோ ஒன்று இருக்குது, அதை நம்ம வெளியே இருந்தே பார்க்க முடியும். இங்கே வந்து நிறைய லைட்டிங் வந்து உள்ளே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இந்த ஏரியாவை வந்து கார்னர் விண்டோவாக யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் காட்டு, பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பரு, அதோட ஃபால் சீலிங் டிசைனு சேம் டிசைன் தான் எல்லா ரூம்லேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விண்டோ வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய விண்டோ, நம்ம வெளியே பார்த்த கார்னர் விண்டோ ஒன்று, இங்கே ஒரு விண்டோ. அதோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கான டோர் இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ, ஆனால் ஃபிக்ஸட் கிளாஸ் போட்டு கவர் பண்ணிட்டாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோபு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் தான், எல்லா ரூமுக்குமே இதே மாதிரி உட்டன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. அதோட வால் டைல் எல்லாமே டார்க் கலரில் ரஃப் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான டைலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஃப் ஸ்டோன் ஃபினிஷ் மாதிரி, கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஃபினிஷ் மாதிரி தான் ஃப்ளோரிங் டைலும் கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூம்லேயுமே இந்த மாதிரி வாலில் ஃபிக்ஸ் ஆன மாதிரி சிங்கிள் மவுண்ட் பீஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ளஷ் வால் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா பாத்ரூம்லேயுமே ஹீட்டருமே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கான டோரு. பால்கனி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக பால்கனி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, பட் இங்கே வந்து எல் ஷேப்பில் பால்கனி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெயிலிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃபன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த எல் ஷேப் எதுக்கு அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த எல் ஷேப் பால்கனிலேருந்து நீங்கள் இந்த கார்டனையும் வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஜன்னல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவையும் அக்சஸ் பண்ண முடியும். அதை விட ஜன்னல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏர் ஃப்ளோவும் இருக்கும், அதுக்காக எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு காட்டு வந்து நல்லா பெருசாக கொடுத்துட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இந்த ரூமில் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் வாலையுமே இந்த வால்பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டாங்க. வால்பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் லைன் நடுவில் போகுது இல்லைங்களா, அது வந்து ஹைலைட்டாக லைட்டிங் படும்போது ரொம்பவே அழகாக தெரியுது. இதே மாதிரி வால்பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம்லேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே சேம் டிசைனை ஃபாலோ பண்ணாலும் வால்பேப்பரை மட்டும் மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பெட்ரூமில். அதே மாதிரி எல்லா பெட்ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஹீட்டரோட. எல்லா ரூம்லேயுமே ஏசியும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த மாதிரி மிரரோட ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே இன்டீரியரில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தோம்னா டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா கூல் ரூஃப் டைல் போட்டிருக்காங்க. அதோட கைப்பிடி செவர் நீங்கள் வந்து பார்க்கலாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்றது. டைலு ஹைட்லேருந்தே உங்களுக்கு 4 அடிக்கு மேலே உங்களுக்கு கைப்பிடி செவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 3/4 அடி செவராகவே கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து நம்ம பயப்படவே தேவையில்லை குழந்தைங்க வராங்க அப்படின்னா. இது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க்கு கான்கிரீட்டில் கொடுத்துட்டாங்க. அந்த டேங்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா WPCயில் போட்டிருக்காங்க. மழை தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதால இங்கே நீங்கள் ஸ்டோரேஜுக்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடு மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. இதனுடைய லொக்கேஷன் மேப்பும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த வீட்டுடைய விலை 2,75,00,000. இந்த வீட்டை கட்டி சேல் பண்ணுறது ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீடு வேணும்னா நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை கட்டின வீடு வேணால் எனக்கு லேண்ட் இருக்குது கட்டி கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அதையுமே பண்ணுறாங்க. 2,400 ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேருந்து. மதுரையில் மட்டும் இல்லை கோயம்புத்தூர்லேயும் அவங்க பண்ணி தருவாங்க. இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.